சூழலில் ஒருவர் சிக்கும் அறிகுறிகள் என்ன? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். மாச கடைசியில செலவுக்கு பணம் இல்லைன்னு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறீங்களா? இது பொதுவா எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க கடன் வலையில சிக்கிறதுக்கு முதல் இண்டிகேஷன், ஃபர்ஸ்ட் அறிகுறி இதுதான். இந்த மாசம் தவணை பணம் செலுத்துறதுக்கு பணம் இல்ல கிரெடிட் கார்டு பில்ல கட்டுறதுக்கு பணம் இல்ல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடனை வாங்கி நீங்க கிரெடிட் கார்டு பில்லோ இல்ல மந்த்லி இஎம்ஐயோ நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் கடன்ல சிக்கிறது உறுதி. கவனமா இருங்க. அடுத்தது, கிரெடிட் கார்டு பில்ல செலுத்துறதுக்கு பேலன்ஸ் டிரான்ஸ்பர் முறையை பயன்படுத்துறது. அதாவது ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டு அந்த பில்ல செலுத்துறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸை டிரான்ஸ்பர் பண்ணி அந்த கிரெடிட் கார்டு பில்ல பே பண்றது நீங்க கடன்ல சிக்க போறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். ஒரு புள்ளியில எதையுமே அடைக்க முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இன்னொன்னு, ஒரு நண்பர்கிட்ட வாங்கிய கடன் அடைக்க இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குறது. இப்படியே ஒரு ரொட்டேஷன்ல நீங்க கடன் வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு புள்ளியில உங்களால கடனை அடைக்கவே முடியாம நீங்க கடன் வலையில சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சம்பளம் வந்த உடனே கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் கடன் வாங்குவோம். ஆனா பலரும் இந்த ரொட்டேஷனல்ல கடனை வாங்கி வாங்கி அதுல சிக்கிக்கிறத நிறைய பார்க்க முடியுது. கடைசியா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, கணவன் மனைவி பெற்றோர்னு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க வெளியில கடன் வாங்குறீங்க அப்படின்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்றத கவனிங்க. இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கடன் வலையில சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல கவனத்தை செலுத்துங்க. இந்த விஷயத்தெல்லாம் மாத்திக்க முயற்சி பண்ணுங்க.